ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ, அதாவது எக்ஸாம் எப்படி இருந்தது, எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்காங்க, எக்ஸாம் அவங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது, அதை பேஸ் பண்ணி, அப்புறம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது, அதையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு, யாரெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபிசிக்கலில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஃபிசிக்கலுக்கு எத்தனை மார்க் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, கம்யூனிட்டி எதையுமே பேஸ் பண்ணாமல் ஜென்ரலில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 55+. இது நான் வந்து இதில் மார்க்கு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 55+ன்ற போது 110க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி இல்லை வேறு கோட்டா எதையுமே பார்க்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் 55+ அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. இதிலருந்து இந்த டைம் ரொம்ப கஷ்டம். இதிலேருந்து ஓரளவு மாடரேட்டாக இருந்தது லாஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்னா, ஃபீமேல் வந்து இப்போ டிஎன்சி, பிசி அந்த கேட்டகரிக்கே 55 இருந்துச்சு. அதாவது 110 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போது ஜென்ரல் பார்க்கும்போது 57+ இல்லைனா 58 இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த டைம் ஜென்ரல் கேட்டகரிக்கே 55+ தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் மெயில் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வருமா வராதா, 120 நிறைய பேர் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதையுமே பார்க்காதீங்க. 110 போட்டிருந்தீங்கன்னா சின்சியராக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 53லேருந்து 55 மார்க், அதாவது 106 கொஸ்டின்லேருந்து 110க்கு உள்ள. இது வந்து ஒரு 105ன்னு கூட எடுத்துக்கலாம். 105, 106, 107, 108 இந்த கேட்டகரியில் இருக்க பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும். பட் அந்த இது வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஸ்டின் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. தமிழ் இல்லை, அப்புறம் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டினே வரல, கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் இதுலேயும் நல்லா போடுறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஓகேவா? நமக்கே தெரியும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் எடுத்துட்டோன்னா கஷ்டமாக இருக்குது, கொஸ்டின் ரொம்ப கஷ்டம், 140லாம் கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 150 அபோவ் மேலே தான் இருந்தது. ஸோ 152 கொஸ்டின், 150 கொஸ்டின் போட்டவங்களுக்கு தான் வேலை கிடச்சிது. ஸோ நம்ம என்ன தான் எக்ஸாம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும், கொஸ்டின் ரொம்ப கஷ்டம், யாருமே போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும் யாராவது போட்டிருக்க தான் செய்வாங்க. இந்த எக்ஸாம்லேயும் 120 போட்டவங்க இருக்க தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ 110, அதாவது 110க்கு மேலே போட்டவங்க தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜென்ரலில் பிசி, எம்பிசி, டிஎன்சி மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 53லேருந்து 55, அது 106, 105 இந்த கேட்டகரியில் இருக்கவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன் இருக்காது. அதுலேருந்து ஒரு 3 இல்லை 4 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்றதை பொறுத்து 3லேருந்து 4 கொஸ்டின் மாறலாம். ஸோ இது வந்து 50லேருந்து 53, அதாவது 100 கொஸ்டின்லேருந்து 106 வரை வச்சுக்கலாம். எக்ஸாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 140 கொஸ்டின். ஓகேவா? ஸோ மொத்தம் 70 மார்க்கு. 70க்கு 50ன்றது 20 மார்க்கு கம்மியாக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, மற்ற சேனலில் கம்மியாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 70 மார்க்குக்கு 50 தான் மேல் கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப்ன்றது. இதை விட ரொம்ப குறையுமானா டவுட்டு தான். இது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம ப்ரெடிக்ஷன் வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 90, 95, 98 அந்த ரேஞ்சில் வர்றாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே அந்த மார்க் போட்டிருந்தா எல்லாருக்கும் அந்த கட் ஆஃப் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டவங்களுக்கு தான் கட் ஆஃப் கொடுக்க முடியும். இப்போ ஒரு 50,000 பேர் 90லேருந்து 95க்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்து யூஸ் இல்லை. ஏன்னா வேக்கன்சி வந்து 1300 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1:5 ரேஷியோன்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ 50 மார்க் வந்து 50க்கு மேலேயாவது இருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதை விட குறையலாம். ஏன் அப்படின்னா கொஸ்டின் டஃப்பு. நம்ம ஆன்சர் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஏன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் தான் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியலை. ஸோ டென்டேட்டிவ் கீ வந்தால் தான் நமக்கு ஆன்சரே கன்ஃபார்ம் தெரியும். ஸோ இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா? அதனால் நீங்கள் ரொம்ப பேனிக் ஆக வேணாம். அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியாக சொல்கிறதுக்கும்
விருப்பம் இல்ல. ஏன்னா கம்மியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 98, 90 அந்த ரேஞ்சில சொல்லும்போது, ஸோ அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறத மாரி தான் கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. ரொம்பலாம் அதிகமா சொல்லல. 100 கொஸ்டின் தான் 140க்கு 100 கொஸ்டின் ஓகேவா? போன டைம் 120 சம்திங் கட் ஆஃப் இருந்தது மேல்க்கு. எவ்ளோ கம்மி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் இவ்ளோ கம்மி. ஓகேவா? அடுத்து பிசி முஸ்லீம் உங்களுக்கு தெரியும். நார்மல் மார்க்லேருந்து ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சுக்கு குறையலாம். ஸோ இது பிசி முஸ்லீம் மேல் கேண்டிடேட் வந்து 48லேருந்து 50 அதாவது 96லேருந்து 100 கொஸ்டின்குள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. சேம் அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்ட் கோட்டா, பிஎஸ்டிஎம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல்லேருந்து லாஸ்ட் டைம் எவ்வளோ கம்மியாக கேட்டிருப்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் இல்ல ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சுக்கு குறையிற மாரி இருக்கும். ஜென்ரல் மீன்ஸ் உங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன கேட்டகரியில வாரீங்க, ஸ்போர்ட்ஸ், வார்டு, பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாரி எதுல வரீங்கன்னு பார்த்துட்டு, நார்மலா சொன்ன கட் ஆஃப்ல இருந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. 4 கொஸ்டின்றது 3 to 4 மார்க் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிசி கேண்டிடேட்க்கு 52 சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு 48 அந்த மாரி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் வந்து பர்ட்டிகுலர் கேட்டகரி. அதில எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்றத பொறுத்து உங்களோடது வந்து குறையும். ஓகேவா? ஸோ, அதனால நார்மலா சொன்னதுலேருந்து ஒரு 4 மார்க்கு அந்த மாரி நீங்க கம்மி பண்ணி ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்க்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வந்து 53+ சொல்லியிருக்கேன். அதாவது 106 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் எம்பிசி, பிசி இந்த டிஎன்சி இந்த கேண்டிடேட்க்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ, அது அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, 110 கொஸ்டின் வந்து கட் ஆஃப். அதாவது 55 மார்க் வந்து கட் ஆஃபா இருந்தது. அவங்க வந்து 54 போட்டிருந்தாங்க. கிடைக்கல. ஓகேவா? அந்த டைம் கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது இது டஃப் தான். அதுக்காக லாஸ்ட் டைம் வந்து 55 கட் ஆஃப் வச்சிருந்தது. இந்த டைம் 45 வருமானா? வராது. ஓகேவா? ஸோ 55ன்றது 53 ஆகலாம், 52 ஆகலாம், 51 ஆகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் கொஸ்டின் எவ்வளோ கஷ்டம்னாலும் போடுறவங்க ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் 55 கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா, இந்த டைம் ஒரு 50 to 53 அந்த அளவுக்கு தான் நம்ம கம்மி பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர, 45 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்மளால போக முடியாது. ஏன்னா 140 கொஸ்டின் எக்ஸாமுக்கு 90 கொஸ்டின் கட் ஆஃப் வருமானா ரொம்ப 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 கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வராது. நான் இதில் சொல்லியிருக்கிறதுமே கம்மியா தான் வரும். இது மேபி கூடலாம், குறையலாம். அது வந்து நம்ம எக்ஸாம் எழுதியிருக்க கவுண்ட்ட பொறுத்து தான். நெறைய பேர் ஆப்சென்ட் வேற. ஸோ, அதனால இத விட குறையவும் செய்யலாம். இத விட குறையுது மீன்ஸ் 53 சொல்லியிருக்கேன்னா, ஒரு 52, 51 அந்த ரேஞ்சு தான் வரும். 45லாம் ஜென்ரல் ஃபீமேல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ, அதனால 53+ போட்டிருந்தீங்க அப்படின்னா, தாராளமா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்து பிசி, எம்பிசி, டிஎன்சி பார்த்தீங்கன்னா 51லேருந்து 52 ஒரு 50, 51, 52 இந்த மார்க்குள்ள இருந்தீங்கன்னா, அதாவது 100, 101, 102, 103, 104 இந்த கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா, நீங்க வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ, அடுத்து எஸ்சி, எஸ்டி தெரியும். இப்போ பிசி, எம்பிசிக்கு வரதுலேருந்து ஒரு 2, 3 மார்க் ஓகேவா? கொஸ்டின் கிடையாது. மார்க் வந்து உங்களுக்கு குறையும். அவங்களுக்கு 51 கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு மேபி 47, 48 இந்த ரேஞ்சில இருக்கலாம். ஸோ, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 48லேருந்து 51 போட்டிருந்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 96 கொஸ்டின்லேருந்து 102 கொஸ்டின் இந்த ரேஞ்சில இருந்தீங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ, பிசி முஸ்லீம் கேண்டிடேட் ஃபீமேல் வந்து 46லேருந்து 98 இது 45ஆவும் ஆகலாம், 49ஆவும் ஆகலாம். ஓகேவா? ஸோ, ப்ரெடிக்ஷன் வச்சு தான் சொல்கிறோம். பிசி முஸ்லீம் வந்து கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். ஸோ, ஜென்ரல் நெறைய பேர் எழுதுறவங்க வந்து பிசி, எஸ்டி, எம்பிசி இந்த கேண்டிடேட்ல தான் இருப்பாங்க. ஸோ, இது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரல்லேருந்து இவங்களுக்கு இவ்வளோ கம்மியா இருந்தது. அத வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ, 46 சொல்லியிருக்கிறது 45ஆவும் ஆகலாம், 48 சொல்லியிருக்கிறது 49ஆவும் ஆகலாம். இது ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓகே இந்த ரேஞ்சில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ, இதுதான் கன்ஃபார்மா வரும்னு சொல்ல முடியாது. மற்ற டைமாவது ஆன்சராவது நமக்கு இவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கோன்றதாவது கன்ஃபார்மா தெரியும். இந்த டைம் சைக்காலஜிலேயே நிறைய டவுட் இருக்க மாரி இருக்கு. ஏன்னா, அந்த அனுமானம்ன்றது வந்து நம்ம ஒரு ஆன்சர் சொல்லியிருப்போம். கீ வரும்போது ஒரு ஆன்சரா இருக்கலாம். ஸோ, அதுவே மேபி ஒரு நிறைய கொஸ்டின் வேரியேஷன் இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது கட் ஆஃபும் வந்து நம்ம கன்ஃபார்மா இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ, இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ல தான் சொல்கிறோம். ஸோ, இந்த இந்த மார்க் இருந்தது அப்படின்னா, நீங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சேம் தான் ஸ்போர்ட்ஸு, வார்டு, பிஎஸ்டிஎம் மேல் கேண்டிடேட்டுக்கு சொன்ன மாரி தான் ஃபீமேலுக்கும்
லாஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஜென்ரல்லேருந்து ஒரு 4 to 5 மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜென்ரல் இப்போது 51 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ 53 சொல்லியிருக்கேனா, இது வந்து ஜென்ரலில் விட்டுருங்க. பிசி, எம்பிசி பார்க்கும்போது 51 அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 4 to 5 மார்க் குறைச்சிக்கோங்க. அதாவது 51ன்றப்போ இப்போ 46, 47 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. 46 அப்படின்னா 92 வர மாரி இருக்கும். ஸோ 92 92 கொஸ்டின் போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கட் ஆஃப். இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்ற டவுட்டில் இருக்கவங்க நிறைய பேர் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க என்னன்றதை பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். இதை விட கூடலாம் குறையலாம். பட் இந்த லெவல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபிசிக்கல் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷனுக்கு முன்னே வச்சு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்காது நமக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிசி ரிசல்ட்டே இந்த வீக்கில் வந்துடும் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 2யும் சேர்த்து டக்கு டக்குன்னு வச்சிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த மார்க்லலாம் இருந்ததுன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றதுக்காக தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறையா டைம் இருக்கும். நம்ம ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து டிசம்பர் தான். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னே வச்சிடணுன்ட்டு 1 மந்த்துக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணிக்கலான்னு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. சில பேர் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவீங்க. சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஓகே இந்த ரேஞ்சில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இப்போ பிசினா இவ்வளோ தான் வரும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் கான்ஃபிடென்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ வச்சாலும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஃபிசிக்கல் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது, எத்தனை மார்க் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மென்க்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்கும் 170 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி அப்புறம் எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சேம் உமனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இது போக செஸ்ட் மெஷர்மெண்ட் பாய்ஸ்க்கு அதாவது மென்ஸ்க்கு மட்டும் நார்மலாக இருக்கும்போது 81 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹைட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னா மென்ஸ்க்கு வந்து 1500 மீட்டர் ரன்னிங் வந்து 7 மினிட்ஸ் இல்லை அதுக்கு முன்னே ஓடணும். ஓகேவா? இது வந்து எலிஜிபிலிட்டிக்கு. உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்தில் ஓடணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா 1500 மீட்டரை 8 நிமிஷம் இல்லை அதுக்கு முன்னே ஓடுற மாதிரி இருக்கணும். ஸோ பிசிக்கும் எஸ்ஐக்கும் ஃபிசிக்கல் வந்து சேம் தான். சேம் ஈவெண்ட் எல்லாமே சேம் தான். மார்க் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மென் கேண்டிடேட்டுக்கு பார்க்கும்போது ரோப் கிளைம்பிங் பிசிக்கும் உண்டு, எஸ்ஐக்கும் உண்டு. ரோப் கிளைம்பிங் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 மீட்டராக இருந்தால் உங்களுக்கு மார்க் கிடையாது. 5 மீட்டர் அல்லது அதற்கு மேலே 6 மீட்டருக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா அதாவது 1 ஸ்டார் சொல்லுவோம்ல, 1 ஸ்டாருக்கு பிசியில் 4 மார்க்கு, எஸ்ஐயில் வந்து 2 மார்க். ஓகேவா? 2 ஸ்டாருக்கு பிசியில் 8 மார்க் வரும். இங்கே வந்து 5 மார்க். ஓகேவா? ஸோ சிங்கிள் ஸ்டாருக்கு 2 மார்க்கு, டபுள் ஸ்டாருக்கு 5 மார்க். ஓகேவா? லாங் ஜம்ப் சேம் தான். 3 மீட்ரு 80 அந்த அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 380லேருந்து 450க்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரு, 450க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா டபுள் ஸ்டார் கிடைக்கும். எல்லாமே சேம் தான். ரன்னிங் அதை மாதிரி 100 மீட்டர், 400 மீட்டர் அதை டைம் எல்லாமே சேம் தான். 15, 13 100 மீட்டருக்கு. அதுக்கப்புறம் 400 மீட்டருக்கு வந்து 80 செகண்ட்ஸுலேருந்து 70 செகண்ட்ஸ்க்குள்ளே. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சேம் பிசிக்கு என்னதோ அதுதான் இங்கேயும் வரும். மார்க் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இன்டர்வியூ வரதுனால 10 மார்க் வந்து இன்டர்வியூ போயிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 140 கொஸ்டின் வந்து எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 0.5 மார்க் தான். ஓகேவா? ஸோ 70 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் 70க்கு எவ்வளோ ப்ளஸ் 10 மார்க்கு இன்டர்வியூ ப்ளஸ் இது வந்து ஃபிசிக்கல் ஓவரால் வந்து உங்களுக்கு 15 மார்க் வரும். அதாவது 3 ஈவெண்ட்டுமே டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா 5, 5, 5 15 மார்க் வரும். ஸோ எக்ஸாமில் 70க்கு எவ்வளோ, ஃபிசிக்கலில் 15க்கு எவ்வளோ,
அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் 10க்கு எவ்வளோ. ஸோ இது வந்து 95 வருமா, அது போக அந்த 5 மார்க் வந்து உங்களுக்கு என்சிசி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் மார்க்குக்கு வரும். ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்கல். அது மாதிரி உமன் கேண்டிடேட்டுக்குமே சேம் தான். லாங் ஜம்பு, ஷார்ட் புட் இல்லை கிரிக்கெட் பால் த்ரோ, அதுக்கப்புறம் ரன்னிங் வந்து 100 மீட்டர் 200 மீட்டர் சேம் செகண்ட் எல்லாமே இருக்கும். சிங்கிள் ஸ்டாருக்கு பிசியில் வந்து 4 மார்க் கொடுப்பாங்க, எஸ்ஐயில் வந்து 2 மார்க் தான். ஓகேவா? டபுள் ஸ்டாருக்கு அங்கே 8 மார்க்கு, இங்கே வந்து 5 மார்க்கு. ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்னால் அந்த இன்டர்வியூ உள்ளே வரதுனால. ஸோ எக்ஸாம் 70 மார்க்கு, ஃபிசிக்கல் 15 மார்க்கு, இன்டர்வியூவில் 10 மார்க்ஸ். இதில் ஓவராலாக நீங்கள் எவ்வளோ 100க்கு ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்கலில் டவுட்டு. கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி சொன்னதான் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் தான் இது. ஸோ இந்த ரேஞ்சு இருந்தது அப்படின்னா எக்ஸாம் ஃபிசிக்கல் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் பிசி வந்து இந்த வீக்கில் மேபி ரிசல்ட் வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் அது வருமா என்னன்னு தெரில. ஸோ டவுட் தான். சேம் அதையும் உடனே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 1 மந்த்து அந்த மாதிரி டைம் கொடுத்து உடனே வைக்கனாலும் வைக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வைக்கனாலும் வைக்கலாம், எப்போன்னு தெரில. பட் 1 மந்த்து டைம் இருந்தால் ஃபிசிக்கல் அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும். அதுக்காக தான் இந்த கட் ஆஃப் வீடியோ. ஸோ அந்த மார்க்லலாம் இருந்தீங்க அப்படின்னா இதிலேருந்து மேபி 1 or 2 கம்மி வேணால் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 50 சொல்லியிருக்கேன்னா ஒரு 48 இருந்தால் கூட நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் இதுனா நமக்கு ஃபிசிக்கல் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒருவேளை நம்ம நேம் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலில் மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் இது. ஸோ ஃபிசிக்கல் வந்து எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எஸ்ஐ முடிஞ்சிருச்சு, பிசி முடிஞ்சிருச்சு, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 2மே முடிஞ்சிட்டு நல்லா பண்ணவங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த டைம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் இருக்குது. யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் உங்களோட எய்ம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஜிடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் உங்களோட எய்மாக இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 25,000 வேக்கன்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 1300 வேக்கன்சிக்கு இவ்வளோ இது பண்ணுறோம். ஸோ இது வந்து 25,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. 25,000த்துக்கும் அதிகம் தான். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிசிஎஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தவங்க இதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். நல்லா எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தாலும் இல்லை டவுட்டாக இருந்தாலும் இதையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை எனக்கு ஜிடி வேணாம் அப்படின்றவங்க டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பட் இது வந்து இப்போ ஏன் சொல்கிறேன்னா இது வந்து December 31 தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி December 22 ஆகிருச்சு. இன்னொரு 8 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் எனக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, மார்க் வருமா என்னன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது ஜிடி ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் தமிழில் தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை கூட கிளியர் பண்ணி போகலாம். ஸோ சேலரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நல்ல சேலரி தான். எக்ஸாம் தமிழில் தான் இருக்க போது. 25,000த்துக்கு மேலே வேக்கன்சி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 31 லாஸ்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லோரும். ஸோ வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிடி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.